அன்புக்கினிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் கவியரங்கங்களை நடத்தி வருகிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் செவ்வாய் மலர்ந்து நீங்கள் வழங்கக்கூடிய கவிதைகளை தொகுத்து வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொள்வோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இதுவரை பல கவியரங்க நிகழ்வுகளை இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு விருப்ப தலைப்பிலே ஒரு கவியரங்கம் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தமிழருவி வானொலியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் ஐயா அவர்களுக்கும் தமிழ்ச்சூழல் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே பதிவேற்றம் செய்து நமக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நமது முதற்கண் வணக்கங்களை தெரிவிக்கும். இந்த நிகழ்ச்சியை வானொலி வழியாகவும் வலைவொலி வழியாகவும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கு எங்களுக்கு வணக்கங்களை தெரிவிக்கும். சிறப்பான கவிதைகளோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவியரங்க மலர்களை நான் இருகரம் குப்பி அன்போடு வணங்குகிறேன். பகுத்துண்டு பல்லுகிறோ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக்க உலகேற்றான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவம் பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். விருப்ப தலைப்பில் ஒரு கவியரங்கம் என்று அழைத்தவுடனே விருப்பமாய் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அத்தனை கவிஞருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். சிறுமுகையிலிருந்து வந்திருக்கும் சிறுத்தைப்புலி ராமகிருஷ்ணன் ஆகட்டும், அந்தியூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளி நிலவாக அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி லோகசுந்தரி ஆகட்டும், ஐயா நன்றிங்க ஐயா. திருப்பூர் மண்ணிலே நான் வந்தபோது எனக்கு உடல்நலம் குன்றிய போது என்னை அழைத்து சென்று மருத்துவம் பார்த்த திருப்பதி ஐயா ஆகட்டும், எப்பவுமே எனக்கு திருப்பதி தான் உதவி செய்யும். இந்த முறையும் திருப்பதி தான் உதவி செய்யும். கிராமிய கவிஞர் சுதர்சன் அவர்களாகட்டும், புதுக்கோட்டை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் கவியருவி திருமதி போவா உமாபாலு ஆகட்டும், ஐயா நன்றிங்க ஐயா. திருப்பதி கவிஞர் நான் மனோஜ்குமார் ஆகட்டும், இன்னும் வரவிருக்கிற அத்தனை பேருக்கும் தமிழ் மகள் அமீரகத்திலும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது அன்பு கருமிய வணக்கங்களை தெரிவித்து, கவியரங்கம் என்று சொன்னாலே ஏதோ ஒரு சிலர் மட்டும் அமர்ந்து பார்க்கிற இடமாக இப்போது மாறிவிட்டது. எங்கள் காலத்திலே கவியரங்கம் என்பது பொதுக்கூட்டமாகவே நடத்தி இருக்கிறோம். ஒரு பொது வெளியிலே மேடை அமைத்து பொதுக்கூட்டமாக கவியரங்கத்தை நடத்தி இருக்கிறோம். சற்றேறக்குறைய 5,000 to 7,000 பேர் அமர்ந்திருக்க ஒரு கவியரங்கத்தை நடத்திய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நடத்தி இருக்கிறோம். நான் அதில் பங்கேற்றிருக்கேன். ஆனால் இப்போது அப்படி அல்ல. ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்டவர்களுடைய கூடாரமாக மாறிவிட்டது. ஆனால் கவிதை ரசிக்காதவர்கள் யாருமே கிடையாது. யாரெல்லாம் திரைப்பட பாடலை ரசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கவிதை ரசிக்கிறார்கள். திரைப்பட பாடல் என்பது கவிதை தானே. கவிதை தானே திரைப்பட பாடலாக இருக்கிறது. கருத்துள்ள பாடல்களை ரசிக்கிறார்களே. அந்த வகையில
எல்லோரும் ரசிக்கிறார்கள். ஆனால் ஏனோ தெரியவில்லை, நாடி வருவதில்லை. அவர்கள் நாடாவிட்டால் என்ன? நமக்கு நாடா எல்லையா எதுவும் இல்லை. இணையத்தின் வழியாக நாடு கடந்து எல்லை கடந்து நாம் செல்லுவோம். நாடாதோரையும் நாடி சென்று கவிதைகளை வழங்குவோம். அதுதான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சிறப்பான செயற்பாடாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கவியரங்கத்திற்கு நானே தலைமையேற்று நடத்த வருகை புரிந்திருக்கிறேன். தலைமை என்று சொல்லுவதை விட ஒருங்கிணைக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் எப்போதுமே நமக்கு தலைவர், எல்லா இடத்திலும் எப்போதுமே நமக்கு தலைவர் திருவள்ளுவர் தான். நாம் ஒருங்கிணைக்கிறோம், அவ்வளவுதான். இந்த கவியரங்கத்தை தொடங்குகிற முகத்தான் பள்ளிக்கூடம் போகலாம் என்ற ஒரு கவிதையை வழங்கி இந்த கவியரங்கத்தை தொடங்குகிறேன். ஊரோரம் புளிய மரம், ஊரோரம் புளிய மரம், புளிய மர நிழலினிலே சுடலை முத்து வாத்தியாரு சுற்றி வர நாங்கள் எல்லாம். ஊரோரம் புளிய மரம், புளிய மர நிழலினிலே சுடலை முத்து வாத்தியாரு சுற்றி வர நாங்கள் எல்லாம். பறவையெல்லாம் கூச்சலிடும், பாட்டு பாடி பேசிவிடும், பட்டென்று எச்சமிடும், பார்ப்பதற்குள் ஓடிவிடும். பட்டென்று எச்சமிடும், பார்ப்பதற்குள் ஓடிவிடும். வாயில் எச்சமிட்ட வாசு பையனுக்கு, வாயில் எச்சமிட்ட வாசு பையனுக்கு வாய்ப்பி வாசு என்று பெயர் வைத்து கூப்பிட்டோம். ஏன்னா வாயில எச்சமிட்டுச்சு, அதனால வாய்ப்பி வாசுன்னு பெயர் வச்சு. அவன் இப்போது வாய்ப்பு வாசியாகி மாவட்ட செயலர் ஆகிவிட்டான். அடுத்து எம்எல்ஏவாகி மந்திரியாய் மாறிவிடுவார். சுடலை முத்து வாத்தியாரு வீட்டு வேலை சொல்லுவாரு. சுடலை முத்து வாத்தியாரு வீட்டு வேலை சொல்லுவாரு. வாத்தியார் வீட்டு அம்மா வேலை வாங்கி கொள்ளுவாரு. சுடலை முத்து வாத்தியாரு வீட்டு வேலை சொல்லுவாரு. வாத்தியார் வீட்டு அம்மா வேலை வாங்கி கொள்ளுவாரு. இப்படித்தான் நான் படிச்சேன். என் படிப்பு 5ஆம் கிளாஸ். இப்படித்தான் நான் படிச்சேன். என் படிப்பு 5ஆம் கிளாஸ். ஏறு பூட்டி களை எடுக்க இம்புட்டு படிப்பதற்கு, ஏறு பூட்டி களை எடுக்க இம்புட்டு படிப்பதற்கு எங்கையன் அத்தோடு என்னை நிறுத்தி விட்டார். எங்கையன் அத்தோடு என்னை நிறுத்தி விட்டார். இருளப்பன் மட்டும்தான் எடையூறு போய் படிச்சான். இருளப்பன் மட்டும்தான் எடையூறு போய் படிச்சா. ஏதேதோ படிச்சுட்டு கலெக்டர் ஆகி, ஏதேதோ படிச்சுட்டு இப்ப கலெக்டர் ஆகி காரில் வர்றோம். இப்போது அப்படி அல்ல. நாங்கள் படிச்சது போல் அல்ல. எல்லோருக்கும் சீருடைகள், கல்லால கட்டி வச்ச பள்ளிக்கூட கட்டிடங்கள், காலையில் மணி அடிச்சா காலை உணவு உண்டு, மதியம் மணி அடிச்சா மத்தியான சோறு உண்டு. விதவிதமாய் வகுப்புகள். எங்களுக்கு ஒரே ஆசிரியர் தான். விதவிதமாய் வகுப்புகள், விதவிதமாய் ஆசிரியர். போதாக்குறைக்கு மிதிவண்டி தருகின்றார், மடிக்கணினி தருகின்றார், புத்தகம் சீருடை அத்தனையும் இலவசமா. இத்தனை இருந்தாலும் பள்ளிக்கு போகாத சில பேர்கள் புளிய மரத்தடியிலே இப்போதும் உட்கார்ந்து கிடக்கின்றனர். இத்தனை இருந்தாலும் பள்ளிக்கு போகாத சில பேர்கள் புளிய மரத்தடியிலே உட்கார்ந்து கிடக்கின்றார். புளிச்சு போன வாழ்க்கையினை புலம்பி கிடக்கின்றார். புளிச்சு போன வாழ்க்கையினை புலம்பி கிடக்கின்றார். எங்களுக்கும் ஒரு பள்ளி இப்போது இருக்கிறது. உங்களுக்கும் ஒரு பள்ளி இப்போது இருக்கிறது. உங்களுக்கும் ஒரு பள்ளி இப்போது இருக்கிறது. எல்லோரும் கிளம்புங்கள், பள்ளிக்கூடம் செல்லுங்கள். எங்களுக்கும் ஒரு பள்ளி இப்போது இருக்கிறது, முதியோர் பள்ளி. எங்களுக்கும் ஒரு பள்ளி இப்போது இருக்கிறது. எல்லோரும் வாருங்கள், நாமெல்லாம் பள்ளிக்கூடம் செல்லலாம். எல்லோரும் வாருங்கள், நாமெல்லாம் பள்ளிக்கூடம் செல்லலாம் என்ற கவிதையை இந்த நேரத்திலே வழங்கி ஒவ்வொரு கவிஞராக அழைக்க ஆசைப்படுகிறேன். அந்த வகையில முதலில வழக்கறிஞராக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி மு லோகசுந்தரி அவர்கள். அவருடைய கணவரும் ஒரு வழக்கறிஞர். அந்தியூர், ஈரோடு மாவட்டம் அந்தியூரை சேர்ந்தவர். அம்மையாரை கவிதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். அந்தியூரிலிருந்து மு லோகசுந்தரி, ஈரோடு மாவட்டம்.
கவிதை வழங்க வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழர் ஐயாவிற்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பான நன்றி, வணக்கம். இன்றைக்கான தலைப்பு மகளிர் மேன்மை, மானிடத்தின் உயிர்ப்பு. மங்கை பிறவி கங்கை போல வளமை கொண்டது, வலிமை கொண்டது. பூமியில் பூத்த நாள் முதல் போராட்டங்களும் ஏராளம், போற்றுதலும் தாராளம். தெய்வமாய் வணங்கிடும் இந்த சமூகமே தேவையற்றவளாகவும் மாற்றுகிறது. போற்றவும் செய்கிறது, தூற்றவும் செய்கிறது. சுதந்திரம் கிட்டிய போதும் நிரந்தரம் இல்லா உணர்வு இன்னும் தொடர்கிறது. 7 பருவத்திலும் வலுகூறும் நிலை இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. பெண்ணியம் பேசுகிறேன் என்று கண்ணியம் இழக்கும் காரிகைகளும் ஒருபுறம் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிணமாக இருக்கும் போதும் களவாட ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. படைத்ததில் ஆண் பெண் பாகுபாடு இருக்கத்தான் செய்யும். பகுத்ததை பகுத்துணர்ந்து பெண்ணே முன்னேறு, கண்ணே விண்ணேறு. மங்கை நீயும் உயர, மாநிலமும் உயிர்ப்பும், மாநகரமும் செழிக்கும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. நங்கையே நாட்டின் ஒளிவிளக்கு, மங்கிடாது ஒளிக்க, தேங்கிடாது பயணிப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. மங்கையராய் பிறந்திடவே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிதை வழங்கினார் கவிஞர் மு. லோகசுந்தரி அவர். முதலில் கவிதை வழங்கினார். பெண்களின் உரிமை, பெண்களின் நிலைமை, இது இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும். உரிமை ஒரு புறம், நிலைமை ஒரு புறமாக வேறு வேறு பக்கமாக கிடக்கிறது. அன்றைக்கு ஒரு அம்மையார் பேசும்போது சொன்னார்கள், உடையை சீராக உடுத்த வேண்டும் பெண்கள் எல்லாம், அவர்கள் ஏன் இப்படி உடுத்துகிறார்கள் சொன்னார். 5 வயது குழந்தைகளுக்கு என்ன உடையை உடுத்த முடியும்? மணிசார் புடவையை கட்டிட்டு வர முடியும்? சரி, கிழவி என்ன, ஒரு 60 வயது கிழவி அந்தம்மா என்ன காட்ட முடியும்? அவங்க என்ன கவர்ச்சி உடைய உடுத்திட்டு வர்றாங்க. உடையில் இல்ல, இவன் உள்ளத்துல இருக்குது. கொடூர எண்ணங்கள் இவன் உள்ளத்தில் இருக்கிறத தவிர உடையில இல்லை. எனவே அருமையான கவிதை பாரதியார் அவர்கள் சொன்னார்கள், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார். இன்றைக்கு இந்த மாதிரி பட்டங்கள் வாங்கி இன்றைக்கு சட்டங்கள் செய்கிற இடத்துக்கு திருமதி லோகசுந்தரி வந்திருக்காங்க. திருமதி லோகசுந்தரி பாரதியார் கண்ட கனவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எடுத்துக்காட்டு நடந்திருக்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டாக இங்க அமர்ந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கிழமா. அடுத்ததாக கவிஞர் சிறுமுகையிலிருந்து இணைந்திருக்கிறார் கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன். ஐயா, நான் கூட தமிழுடைய மகன்தான், நான் உனக்கு சேய் நீ எனக்கு தாய் என்று வருவார். வாருங்கள் ஐயா. வணக்கம். சேர்த்துக்குங்க செய்யல. தமிழ் என் தாய், நான் அவள் சேய். அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா, ஜெர்மனி தமிழருவி வானொலி இணைந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயா, நெறியாளர்கள், தொழில்சார் வல்லுநர்கள், பங்கு பெறுவோர் அனைவருக்கும் வணக்கம் கூறி 24 வரிகளுள் இல்லை எனும் தலைப்பில் ககர வரிசையில், பொதுவாக நான் அகர வரிசை தான் நிறைய எழுதியிருக்கிறேன், முதன் முறையாக கா என்று வருகிற ககர வரிசையில் எழுதி வாசிக்கின்ற கவிதை பணிவோடு அன்போடு படைக்கின்றான் சிறுமுகை எஸ். ராமகிருஷ்ணன். தலைப்பு இல்லை. கலைகள் இல்லையேல் உலகம் இல்லை, கலைகள் இல்லையேல் உலகம் இல்லை, கருணை இல்லையேல் உள்ளம் இல்லை, கருணை இல்லையேல் உள்ளம் இல்லை, காதல் இல்லையேல் காவியம் இல்லை,
காதலை பாடாதவன் கவிஞன் இல்லை. ஐயாட்ட சொன்னா சொல்லுவாரு, அதை இப்படி மாத்திருக்கலாமே, காதலிக்காதவன் கவிஞன் இல்லை என்று கூட இருக்கட்டும். காதல் இல்லையேல் காவியம் இல்லை, காதலை பாடாதவன் கவிஞன் இல்லை. கிரகபதி இல்லையேல் விடியல் இல்லை. அதாவது கிரகபதினா சூரியன். கிரகபதி இல்லையேல் விடியல் இல்லை, கிம்பளம் என்பது சம்பளம் இல்லை. கீதையில் சொல்லாத நீதி இல்லை, கீர்த்தனம் இல்லாமல் நர்த்தனம் இல்லை. கீர்த்தனம் இல்லாமல் நர்த்தனம் இல்லை. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. குடிப்பவன் சொல்லில் தெளிவுகள் இல்லை, குடிப்பவன் சொல்லில் தெளிவுகள் இல்லை. கூர்மை அறிவினில் குழப்பம் இல்லை, கூர்மை அறிவினில் குழப்பம் இல்லை. கூட்டுறவே நாட்டுயர்வு மாற்றம் இல்லை, கூட்டுறவே நாட்டுயர்வு மாற்றம் இல்லை. கெடுதல் நினைப்பவன் மனிதன் இல்லை, கெடுமதி உள்ளவர்க்கு நிம்மதி இல்லை. கெடுதல் நினைப்பவன் மனிதன் இல்லை, கெடுமதி உள்ளவர்க்கு நிம்மதி இல்லை. கேடில் உதவாதவன் நண்பன் இல்லை, கேளிக்கை மட்டுமே வாழ்க்கை இல்லை. கேடில் உதவாதவன் நண்பன் இல்லை, கேளிக்கை மட்டுமே வாழ்க்கை இல்லை. கையூட்டும் செயல் தர்மம் இல்லை, கையூட்டும் செயல் தர்மம் இல்லை. கை கொடுத்து உதவாதவன் தோழன் இல்லை, கை கொடுத்து உதவாதவன் தோழன் இல்லை. கொள்கையில் விலகினால் சேவை இல்லை, கொள்கையில் விலகினால் சேவை இல்லை. கொடுமையை எதிர்க்காதவன் தேவையில்லை, கொடுமையை எதிர்க்காதவன் தேவையில்லை. கோழையாய் இருந்தால் வாக இல்லை, கோழையாய் இருந்தால் வாக இல்லை. கோள் சொல்லி பிழைப்பது வாழ்க்கை இல்லை, கோள் சொல்லி பிழைப்பது வாழ்க்கை இல்லை. கௌரவம் என்பது காசுக்கு இல்லை, கௌரவம் என்பது காசுக்கு இல்லை. கௌமாரி இல்லையேல் எதுவுமே இல்லை. அன்னை கௌமாரி இல்லையேல் எதுவுமே இல்லை. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். இல்லை இல்லை என்ற ஒரு கவிதை, இல்லை இல்லை என்ற ஒரு கவிதை, எல்லாம் இருக்கும் ஒற்றை கவிதை, எல்லாம் இருக்கும் ஒற்றை கவிதை, இல்லை இல்லை என்ற ஒரு கவிதை அள்ளி வழங்கிய கவிஞர் ராமகிருஷ்ணன், அள்ளி வழங்கிய கவிஞர் ராமகிருஷ்ணன் தன்னைத்தானே தமிழ் தாய்க்கு சே என்று சொல்லிக் கொண்டவர். அடுத்த முறை நிச்சயமாக இவர் வரும்பொழுது பிறப்பு சான்றிதழோடு வர வேண்டும். நாங்களெல்லாம் தமிழுக்கு தாய்க்கு சேன்னு சொல்லிட்டுனா இவரும் சொல்லிக்கிறாரு. என்னது சிறப்பு! சிறுமுகையிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கேற்பவர், பல தளங்களிலே பயணித்துக் கொண்டிருப்பவர், நல்ல கவிஞர், எடுப்பான குரலுக்கும் சுவையாக கவிதை சொல்வதிலும் வல்லவர். வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாம் இருக்கும் கவிதையை இல்லை என்று தலைப்பு கொடுத்தது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நான் கூட என்னுடைய கவிதை நூலுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். தலைப்பு இன்னும் வைக்கவில்லை. அந்த நூலுடைய பேரு தலைப்பு இன்னும் வைக்கவில்லை. என்னுடைய 3வது கவிதை தொகுதியினுடைய பெயரு தலைப்பு இன்னும் வைக்கவில்லை. 4வது கவிதை புத்தகத்துக்கு பெயர் வச்சுட்டேன். அடுத்த புத்தகம் அவ்வளவு தலைப்பு. சிறப்பான கவிதை மீது அருமையான கவிதை. வாழ்த்துக்கள் ஐயா. கவிஞர் மனோஜ்குமார் இணைந்திருக்கிறார். கவிஞர் மனோஜ்குமார் திருப்பூரில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தாய் தந்தையருக்கும் எனக்கு இந்த அளவு தமிழ் பற்று வர காரணமான என் உடலில் இருந்த அனைவருக்கும்
இந்த வாய்ப்பை வழங்கும் உங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதியம் தகர்ப்போம், மனிதம் வளர்ப்போம். இன்றைய தினத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாதியம் தகர்ப்போம், மனிதம் வளர்ப்போம் என்பது. பிறந்தோம் ஒரே மருத்துவமனையில் அவன் மட்டும் உயர் பிறப்பு என்றார்கள். பிறந்தோம் ஒரே மருத்துவமனையில் அவன் மட்டும் உயர் பிறப்பு என்றார்கள். ஒரே தெருவில் அவன் மட்டும் உயர்குலம் என்றார்கள். படித்தோம் ஒரே வகுப்பில் அவன் மட்டும் உயர் வகுப்பு என்றார்கள். சென்றோம் ஒரே கோவிலுக்குள் அவன் மட்டும் உயர் சாதி என்றார்கள். சென்றோம் ஒரே கோவிலுக்குள் அவன் மட்டும் உயர் சாதி என்றார்கள். ஏன் என்று கேட்டேன். சாஸ்திரம் என்றார்கள். சரித்திரத்தில் தேடினேன், சாஸ்திரம் கிடைக்கவில்லை. சரித்திரத்தில் தேடினேன், சாஸ்திரம் கிடைக்கவில்லை. அறிவியலில் தேடினேன், சாஸ்திரம் அகப்படவில்லை. பூகோளத்தில் புரட்டினேன், சாஸ்திரம் புலப்படவில்லை. எங்கு தேட என்றேன். கடவுளிடம் தேடு என்றார்கள். கடவுள் யார் என்றேன். 4 வகை சாதிகளையும் படைத்தவர் எவரோ அவரே கடவுள் என்றார்கள். காலங்கள் கடந்தது, கருத்துகள் புரிந்தது, அறிவியல் வளர்ந்தது, ஆழ்மனம் தெளிந்தது. அனைத்தையும் பகுத்துணரும் பகுத்தறிவு பிறந்தது. அனைத்தையும் பகுத்துணரும் பகுத்தறிவு பிறந்தது. இடையில் வந்த சாதியை இறுக பற்றும் மனிதனே, இடையில் வந்த சாதியை இறுக பற்றும் மனிதனே, உடைகளில்லா காலத்தில் உன் சாதி பெயர் தெரியுமா? இடையில் வந்த சாதியை இறுக பற்றும் மனிதனே, உடைகள் இல்லா காலத்தில் உன் சாதி பெயர் தெரியுமா என்று என்னுள் வினா தொடுக்க, சாதியம் விடுத்து மனதில் சகோதரத்துவம் வளர்த்தேன். அன்பை விதைத்தேன், ஆதரவு கொடுத்தேன். அறியாத மனிதனையும் கண்ணியமாக நடத்தினேன். நீங்களே கடவுள் என்றார்கள். மனிதனையும் கண்ணியமாக நடத்தினேன். நீங்களே கடவுள் என்றார்கள். நான் இல்லை என்றேன். ஏன் என்றார்கள். நான் சாதி பேதமென மனிதர்களை பிரிக்கவில்லை என்றேன். நாம் யாரும் கடவுளாக வேண்டாம், நாம் யாரும் கடவுளாக வேண்டாம், மனிதர்களாக இருந்தால் போதும். நாம் யாரும் கடவுளாக வேண்டாம், மனிதர்களாக இருந்தால் போதும். இங்கு கடவுள்கள் அதிகம், மனிதர்கள் தான் குறைவு. இங்கு கடவுள்கள் அதிகம், மனிதர்கள் தான் குறைவு. சாதியம் தகர்ப்போம், மனிதம் வளர்ப்போம். நன்றி ஐயா. அருமையானது ஒரு கவிதை. சாதியம் தகர்ப்போம், மனிதம் வளர்ப்போம் என்று ஒரு தலைப்பிலே கவிதை. இடையில் வந்த சாதியை இறுகப்பற்று மனிதனே, உடையில்லாத காலத்துல ஜாதி இருந்துதா? கேள்விகள். ஆதி காலத்துல நீ வாழ்ந்தி, அப்ப உனக்குள்ள ஜாதி இருந்துதா? இது இடையில தானே வந்துட்டு. இந்த உடையும் இடையில தான் இருக்குது, இந்த ஜாதி இடையில தான் இருக்குது. உடை இடையில தான் வந்துச்சு, ஜாதி இடையில தான் வந்துச்சு. நல்ல ஒரு நேரடியாக நல்லதை செய்கிற போது நீயே கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள். நீதான் கடவுள் என்றார்கள். இல்லை என்றேன். அந்த இல்லை என்ற ஒரு சுவை இருக்குது. அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கருத்தோட உடையவர். நீதான் கடவுள் சொன்ன போது இல்லை என்றேன். நான் கடவுள் இல்லை, கடவுளும் இல்லை. ரெண்டாவது,
இவருக்கு என்ன சொல்றாங்க, யார்கிட்ட போய் கேட்கணும்னா இந்த 4 வர்ணங்களை படைத்த கடவுளிடமே போய் கேட்கணும்னு சொன்னாங்க. அவரே படிப்பாரு, அப்ப அவர்கிட்ட போய் கேட்டா என்ன நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வச்சிருக்காரு. ஆனா கடவுள் இந்த 4 வர்ணங்களை படைக்கல. கடவுள் எந்த கடவுளும் 4 வர்ணங்களை படைக்கவில்லை. எந்த கடவுளும் மதங்களை படைக்கவில்லை. மதங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது. நிறைய பேர் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா அது மதத்தை பற்றி பேச நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மதத்தை பற்றிய கருத்து. நான் இந்த சாமி கும்பிட்றேன், அந்த சாமி அது கும்பிட்டுக்காது, வான் சாமி எப்படிதான் கும்பிட்டுக்காது, வா விருப்பம். ஆனா ஆன்மீகம் அப்படி இல்லை. ஆன்மீகம் எல்லா மதத்திலையும் இருக்குது. நம்ம அந்த மதத்துக்குள்ள பார்க்க கூடாது. மதத்துக்கு வெளியில இருக்கிற ஆன்மீகம், இறைவன் எங்கே என்று தேடுவது தான் அந்த ஆன்மீகம், அந்த மெய்ப்பொருள். இப்ப நம்ம திருப்பூர்ல நிகழ்ச்சி நடத்தணும். அப்பரு அவர் அப்பர் கிடையாது, அவர் எப்பவுமே லோயர் தான். அவர் சாதா எளிய மகனாகத்தான் வாழ்ந்தார். பேரு தான் அவருக்கு அப்பரு. ஆனா அவர் ரொம்ப எளிய மனிதனாக வாழ்ந்த லோயர் தான். சுந்தரர், சம்பந்தர், திருநாவுக்கரசர் அந்த 4 பற்றி அந்த நிகழ்ச்சி நடத்தும். அது நோக்கமே, அது நிகழ்ச்சி நடத்தியதற்கான நோக்கமே அவர்கள் மெய்ப்பொருளை தேடி செல்கிறார்கள். மதத்தை நோக்கி செல்லவில்லை, மெய்ப்பொருள் நோக்கி செல்கிறார்கள். மதத்தை பற்றி பேசவில்லை. மதம் என்பது வேறு, இறைவன் என்பது வேறு. இரண்டுக்கு நாம ஒரு பிரித்து பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லி அருமையான கவிதை கொடுத்தீர்கள் ஐயா. சாதியம் தகர்ப்போம், மனிதத்தை வளர்ப்போம். கடவுள்கள் இங்கே ஏராளம் இருக்கிறார்கள், மனிதர்கள் தான் குறைவு என்று சொன்னார். உண்மைதான். மனிதன் மெல்ல மெல்ல மிருகமாகிட்டே போறான். அண்மையில கூட ஒரு கதை படிச்சேன். அந்த கதையில காட்டுக்குள்ள இருக்க விலங்குகள் மனிதர்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு மனிதனை விட்டுடுறாங்க உள்ளதான். சரி போகட்டும், கஷ்டப்படுறான்னு விட்டா அவன் என்ன பண்றான், வந்துட்டவன கொஞ்ச நாள்ல மரங்களை வெட்டி மலைகளை வெட்டி காட்டியே அழிச்சு துவம்சம் பண்ணிருந்தான் அந்த கதை அமைஞ்சு. அப்படிதான் மனிதனுடைய இயல்பு என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இந்த மலைகளை வெட்டுபவர்களும் மரங்களை வெட்டுபவர்களும் இயற்கை வளத்திற்கு எதிராக செயல்படுள்ள கடவுளுக்கு எதிரானவர்கள். அவர்களாம் கடவுளுக்கு ஏன்னு சொன்னா கடவுள் தான் படைத்ததுன்னு சொன்ன பிற்பாடு, கடவுள் படைத்த அந்த இயற்கையை அழிப்பதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? அதை அழிக்கிறா என்றால் நீ கடவுளுக்கு எதிரானவன். ஒரு மலையை வெட்டி அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டினா அவன் தான் முதல் நாஸ்திக. இதான் என்னுடைய கருத்தையும். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். தொடரட்டும் கவிதை. உங்களுடைய சிந்தனையை வரவேற்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். அவர்களுடைய சிந்தனை அவர்கள் சொல்லுவார்கள். சிறப்பையா, மகிழ்ச்சி. தம்பி மனோஜ்குமாரை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து சந்திப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு புதிதாக இணைந்திருக்கக்கூடிய திருமதி மிருணாலட்சுமி அவர்களையும் திருமதி வாசிகை பொன்னரசு அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். கவியரங்கத்தில் இணைந்திருக்கிறார் திருமதி பவானி அவர்களையும் வருக வந்து வரவேற்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில கவிதை வழங்க வருமாறு கவிஞர் மிருணாலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக ஐயா திருப்பதி அவர்கள் கவிதை வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள் மிருணாலட்சுமி அவர்களே, உங்கள் கவிதை தாருங்கள். வணக்கம் ஐயா. தமிழீந்த எந்தை தாய்க்கும் தாய் ஈந்த எந்தன் தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கும் மற்றும் கவிஞர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை. எனது கவிதையின் தலைப்பு வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பிறப்பின் வளர்நிலை. உயிர் துளியோடு வயிற்றினில் கருவினில் தொடங்குவதல்ல, உயிருடலோடு நிலம் பதிக்கும் கணத்தினில் தொடங்குவது. விழி திறந்திடும் தருணத்தில் தொடங்குவதல்ல, மொழிகள் ஓசையாய் அலறலில் தொடங்குவது. குளறல் தெளிந்து தமிழினில் மொழிந்திடும் மழலையின் கீதம் குழலிலும் இனிதன்றோ. இல்லத்தில் விட்டு பள்ளியில் தொடங்கிடும் பள்ளம் மேடு கடந்து கல்லூரி வரை ஏட்டுக்கல்வி. கற்றல் தொடங்கி அனுபவ கல்வியும் பிணைப்பாய். தேற்றல் தோற்றல் தனித்துவம் கண்டிடும். நிற்றல் பொருட்டு
சாதித்தடையும் வேலை. மாற்றம் கண்டிடும் வாழ்வும் மாறிடும். வாட்டும் காலமும் வாழ்க்கையும் புரிந்திடும். மீட்கும் வழி அறியாது கலங்கி விழித்திடும். இடையிடை வந்திடும் உயர்வும் தாழ்வும். தடைதனை கடந்தால் உயர்வும் கண்டிடும். தடை தாண்ட வழி காணாது சிந்தையில் மாற்றம். தடம் புரண்டால் வாழ்க்கை நிலை குலைந்து சிதறுமே. சிந்தை மாற்றம் நல்லன கொண்டால் விந்தை படைத்து வியந்துனை வாழ்த்திடும். நம்மோடு மட்டுமே நாம் வாழும் வாழ்க்கை. நம்மின் தலைமுறை அறிந்திட நல்லன கொள். நற்சிந்தை நற்பாதை கொண்டு ஊக்கப்படுத்து. பிறப்பின் வளர்நிலை இறப்பின் இறுதி நிலை. பீரிட்ட உணர்வு இரு நிலையின் இடையிலும். பிறந்திடும் நிகழ்வுகள் அனைத்தையும் கூர்ந்து தனித்தனி மனிதர்கள் எதிர்கொள்ளும் தீர்வுகள். மனத்தினில் நிகழும் மௌனத்தின் யுத்த களம். மனத்திற்பமும் மதிநுட்பமும் தீர்மானிக்கும் ஆடுகளம் வாழ்க்கை. நன்றி. வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது மிருணாலட்சுமி, தேனி. நன்றி ஐயா. சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். வாழ்க்கையை பற்றி அவருடைய புகழை அழகாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அண்மையில திருப்பூர் நிகழ்ச்சியில, அதாவது திருமுருகன் பூண்டி நிகழ்ச்சியில முகங்கள் 6 நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலிலே 6 கவிஞர்கள் பங்கேற்றிருந்தார்கள். நூலின் பெயர் புதியதோர் உலகம் செய்வோம். உங்கள்கிட்ட புத்தகம் தான் காட்டுங்கம்மா. புதியதோர் உலகம் செய்வோம் என்ற ஒரு நூலை வெளியிட்டோம். அந்த நூலிலே திருமதி மிருணாலட்சுமி அவர்களும், அடுத்து கவிதை வழங்க இருக்கிற திருமதி உமாபாலு அவர்களும் இணைந்து இருந்தார்கள். மிக அருமையான கவிதைகளை கொடுத்திருந்தார்கள். அந்த நூல் அன்றைக்கு அங்கே வெளியிடப்பட்டது. திருமதி மிருணாலட்சுமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வாழ்க்கையை பற்றி ஒரு அருமையான கவிதை கொடுத்தார்கள். சீனத்து பேரறிஞர் மாசத்தின் சொல்லுகிற போது, ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற போது ஒரு வயிற்றோடு மட்டும் பிறப்பதில்லை, 2 கைகளோடும் பிறக்கிறான் என்று சொன்னார். ஏன்னா வெறும் வயிறு மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்ககிட்ட 2 கை இருக்கு, உழைக்கிறதுக்கு கை இருக்குது. அதனால அதை பத்தி நாம ஒன்றும் கவலைப்படவில்லை, அவங்க உழைப்ப அவங்க பார்த்துப்பாங்க என்ற அர்த்தத்தை சொல்லியிருக்கோம். இந்த வாழ்க்கைக்கும் 2 கைகள் இருக்கு. இந்த 2 கைகளையும் பயன்படுத்தினால் நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை கிடைத்தால் வாழ்க்கை மிகவும் இனிமையாக. இந்த வாழ்க்கை என்பது இந்த 2 கைகளையும் பயன்படுத்துகிற போது கிடைக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக வாழ்க்கை இனிமையாக இருக்கு. இதைத்தான் 4 கை சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். 4 கை ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம்னா இந்த 4 கை தான். இடக்கை, நம்பிக்கையோட வாழ்க்கை இது 4 ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா நாம நல்லா இருக்கும். சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தார்கள். அடுத்ததாக கவிதை வழங்க இருக்கிறார் கவிஞர், திருப்பூரை சேர்ந்த கவிஞர் திருப்பதி அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பதியை பொறுத்தவரை நான் சில விடயங்கள் சொல்ல வேண்டும். அண்மையில நம்ம கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன் கவிதை வாசிக்கிற போது வரி குறிப்பிட்டார், கேடில் உதவாதவது நட்பும் இல்லை. அதாவது ரொம்ப துன்பமான சூழ்நிலை உதவாதது நட்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். அந்த கவிதை அவர் வரி சொன்ன போது எனக்கு திருப்பதி அவர்கள் தான் நினைவுக்கு வந்தார். ஏன்னா அந்த நேரத்தை எனக்கு அழைச்சிக்கிட்டு போய் மருத்துவமனை கூட்டு போய் எனக்கு மருத்துவம் பார்த்து, நான் அன்னைக்கு காலையில இருந்து அப்படியே சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். இவர் அழைச்சிட்டு போன ஒரு படம் வந்தாங்க. நிகழ்ச்சியிலேயே இயங்குகிற ஒரு வாய்ப்பு கச்சாத்தங்க சிறப்பு தன்மை உள்ளவர். அதே மாதிரி நான் அங்கிருந்து கிளம்புகிற வரை என்னோடு இருந்து அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில என்னோடு இருந்து என்னை தொடர் வண்டியில ஏற்றி விட்டு தான் அவர் வீட்டுக்கு சென்றார். இந்த அளவுக்கு என்னோட இணைந்து செயல்பட்டார்.
உண்மையிலே அவருக்கு ஐயா எங்க வீட்டு வீட்டு இத்தனை விருந்தாளி நீங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் நன்றி சொல்லலாம். இல்ல உங்க ஊருக்கு தான் வந்தேன், இல்லைன்னு சொல்லல. அந்த அளவுக்கு நீங்க அத ஒரு நட்புணர்வு பாராட்ட வேண்டிய அவசியம் இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஆனாலும் நீங்க பாராட்டினீங்க, அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் ஐயா, உங்க கேள்வியை பாருங்க. உங்கள் கவிதை வழங்குங்கள் ஐயா. இந்த வாரங்க ஒன்றும் வரமாட்டேங்குது, ஒரு நிமிஷங்க. ஐயா வணக்கம். பாருங்க, ஐயா தெரியுதுங்களா? நல்லா 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம். ஐயா வணக்கம். பேசுறது கேட்கலங்க ஐயா. பேசுங்க ஐயா, பேசுங்க பேசுங்க. ஐயா கொஞ்சம் நீளமா இருக்கும், கொஞ்சம் சகிச்சுக்கணும். கொஞ்சம் நீளமா இருக்கும், அவ்வளவுதான் கவிதை, வேற ஒண்ணும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் எங்கத்தமிழ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? ஹலோ. உங்கள் கவிதை சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே வந்து இந்த நிகழ்ச்சியை இணைந்து கவிதை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். தொடரட்டும் ஐயா உங்கள் பயணம். அடுத்த கவிஞராக வருகிறார் கவிஞர் து. பவானி அவர்கள், திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை பாருங்கள். நன்றிகள் ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். விருப்ப தலைப்பாக என்னுடைய கவிதை, சுமைகளை கண்டு துவளாதே. பிறப்பு முதல் இறப்பு வரை அனுபவிக்கும் நிகழ்வுகள் வாழ்க்கையின் சுகமான சுமைகள் தான். சுமைகளை கண்டு துவண்டு விட்டால் நிலை உயருமா? மானிடா, வாழ்க்கை என்பது ஒரு முறையே. சுமைகளை சுமந்தால்தான் வெற்றியில் நடை போட முடியும். படிக்கும் பருவத்தில் கல்வி சுமையாய், பருவ வயதில் காதல் என்னும் சுமையோடு குடும்ப பொறுப்பை தாங்கும் இளைஞனாய், வலிகள் இல்லாமல் சாதனை நிகழாது, தோல்விகள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. பெண் கருவை சுமப்பது சுமையாக நினைத்தால் இப்பூ உலகம் என்ற ஒன்று உள்ளதோ? விட்டு கொடுப்பார் என்றும் கெட்டு போவதில்லை. பெண்ணாக பிறந்தால் பொறுப்புகள் பல கூடுமே. பொறுப்புகளை சுமையாக ஒருபொழுதும் நினையாதே. உனக்கான பதவி என்று பெருமையோடு நினை. தன்னம்பிக்கையை நெஞ்சோடு இறுக்கி பிடித்து தேனியை நீ சுறுசுறுப்பாய் இரு. சுமைகளும் உன்னை கண்டு அச்சம் கொள்ளும். உழைப்பு என்னும் மூலதனத்தை உரமாக்கி உள்ள களிப்போடு வாழ பழகிக்கொள். செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. நீ பட்ட துன்பத்தை விட நீ பெற்ற அனுபவமே சால. வலிமையே வளமான அமரத்துவமான வாழ்க்கை. இதயம் சொல்வதையே செய். வெற்றி மேல் வெற்றியே. வாய்ப்பு நன்றிகள் ஐயா. சிறப்பு அம்மா, சிறப்பு. நல்லதொரு கவிதை கொடுத்தீர்கள், மிகவும் நன்றி. தொடரட்டும் உங்கள் கல்வி பயணம். நம்ம சங்கத்தமிழுக்கு பொங்கோட பல்வேறு பணிகளை ஆட்டிட்டு இருக்கோம். அது அண்மையில திருக்குறளை வெளியிட்ட நூல் பேரு இந்த திருக்குறள் கதைகள் என்கிற நூல். நூல்ல ஒரு 19 பேர் அதுல படைப்புகள் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க இருக்கு, நீங்களாம் பார்த்துருக்கீங்க. அடுத்த இங்கே கவிதை வழங்க வருகிறார் கவிஞர் முனைவர் சரளா புருஷோத்தமன் அவர்கள், பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, கவிதை. அனைவருக்கும் வணக்கம். எனது கவிதையின் தலைப்பு
குடிகளின் துயரங்கள். ஆட்சியாளர் தம் துயரங்கள் நீக்கும், ஆட்சியாளர் தம் துயரங்கள் நீக்கும் வல்லமை பெற்றிருப்பினும் தொடரும் குடிகள் வேதனை துன்பம் போக்கிட, தொடரும் குடிகள் வேதனை துன்பம் போக்கிட சிந்தித்தார் எவர்? எழுத்தாலும் உரையாலும் சொல்லனா துயரம்தனை, எழுத்தாலும் உரையாலா சொல்லனா துயரம்தனை குடிகள் வேதனைகளை இயம்பிய போதும் எரிதனலென சுடும் வன்கொடுமைகள் விளக்கும் கொள்கையாளர் எவரும் உண்டோ? விளக்கும் கொள்கையாளர் எவரும் உண்டோ? மானுடம் சிறக்க வேண்டும் என்று சிந்தித்த தலைமை பண்பாளர்கள், மானுடம் சிறக்க வேண்டும் என்று சிந்தித்த தலைமை பண்பாளர்கள் தம் சொல் மறப்பரோ தரணிதனில் தகைமைசால் சான்றோர், தரணிதனில் தகைமைசால் சான்றோர் தம் இன்னல் தீர்த்திட இரக்கம் காட்டிடுவரோ? இன்றேல் இயம்பும் மணமதன் புலம்பல், இன்றேல் இயம்பும் மணமதன் புலம்பல் மண்ணோடு மானுடன் உடலுடன் புதைக்கப்பட்டிடுமோ? மண்ணோடு மானுடன் உடலுடன் புதைக்கப்பட்டிடுமோ? நன்றி ஐயா, வணக்கம். அருமையம்மா. பெங்களூரில் ஐயா நன்றி. பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல நூல்களை எழுதியிருக்கிறார். இன்னும் சிறப்பாக தமிழிலிருந்து பல நூல்களை கன்னடத்திற்கு மொழியாக்கம் செய்திருக்கிறார். அம்மையாருடைய தமிழ் பணி என்பது சிறப்பானதாக இருக்கிறது. குடத்திலிட்ட விளக்கு போல பெங்களூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைத்து அவர் இன்றைக்கு வழங்கிய கவிதைக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவிஞர் கு சந்தானலட்சுமி அவர்கள். திருமதி கு சந்தானலட்சுமி அவர்கள் என்னிலும் வயதில் மூத்தவர். அடுத்து வரக்கூடிய முகங்களார் நூலிலே இணைய இருக்கிறார். தான் வாழ்ந்த காலம் முழுவதும் கணவருக்கு துணையாக தொழிலிலே ஈடுபட்டு கணவருக்கு உற்ற துணையாக நின்றவர். இன்றைக்கு இருவருமே ஒரு ஓய்வு காலத்திலே இருக்கிறார்கள். இப்போதும் வீட்டிலே கணவருக்கு உற்ற துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. பிள்ளைகளை எல்லாம் சரியா கிடைக்க மாட்டேங்குது. பொறியியல் படிக்க வைத்திருக்கிறார். பேரன்கள் எல்லாம் பேச்சுகள் எல்லாம் கூட படித்திருக்கிறார்கள். வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். சரியா கிடைக்க மாட்டேங்குதுங்க. நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. கவியரங்கத்தின் பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டா இவர்களுக்கும் மற்றும் கவிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம் கூறுவது கு சந்தானலட்சுமி. கேக்குதாங்க? கேக்குதுங்க, பேசுங்கம்மா, பேசுங்க. இப்பொழுது நான் தரும் கவிதை மைந்தர் கடமை செய். உயிர் கொடுத்து உடல் கொடுத்து உலகில் உனக்கென உணவு உடை தந்து கல்வி ஒழுக்கம் கற்றுக் கொடுத்து கனிவுடன் உன் கனவை நனவாக்கும் தாய் தந்தையரை போற்றி வாழ்க. கலங்கும் உள்ளம் காத்து களிப்பு தந்து தானும் களிப்புறும் காவல் தெய்வமே நம் அன்னை தந்தை. உழைப்பில் உயர்ந்து உடன்பிறப்பை நேசித்து அன்னை தந்தையை மகிழ்வுறச் செய். உன் முன்னேற்றமே உன் பெருமையே உன் மகிழ்ச்சியே வாழ்நாளெல்லாம் தாய் தந்தையரின் மகிழ்ச்சியாகும். அன்பொழி காட்டி அறிவொளி கூட்டி தன்னுயிர் நீக்கும் வரை உன்னையும் உனதன்மையும் மட்டுமே எதிர்நோக்கும் தாய் தந்தையரை அரவணைத்து அன்பு காட்டு. அன்னை தந்தை மறவாதே, அவரின் அன்பிற்கு உண்டோ இணை. தாய் தந்தையர் தள்ளாத காலம் தன்னுடன் இருப்பது பெரும் பேறு. கண்ணின் இமைபோல் காத்தவரை உடல் நலம் பேணி காத்து இறுதி வரை காப்பது உன் கடமை. அதுவே அவனியில் நீ செய்யும் பெரும் தொண்டாகும், பெரும் பாக்கியமும் ஆகும். தாய் தந்தை பேண் என்பது ஆன்றோர் வாக்கு. முதியோர் இல்லம் தவிர்த்து முதியோரை முன்னின்று காப்பது முத்தான வாய்ப்பல்லவா. நன்றி, வணக்கம் ஐயா. கு சந்தானலட்சுமி. முதியோர் இல்லத்துல
சேர்த்தான் ஒருத்தன். பெற்றவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு இவன் அனாதை இல்லத்திற்கு வந்து, இவன் வீடு அனாதை வீடு தானே, இவன் தான் இப்ப அனாதை தானே. இவன் அப்பா அம்மா கொண்டு முதியோர் இல்லத்தை விட்டு அப்ப இவன் அனாதை தானே. பெற்றவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அனாதை இல்லத்துக்கு வந்து விட்டான். இது நான் எழுதின ஒரு சின்ன கவிதை. அந்த மாதிரி இனி முதியோர்களை கொண்டு போய் முதியோர்களுக்கு விடுவது என்பது இன்றைக்கு வழக்கமாகி விட்டது. இன்னும் சொல்ல போனா சில பேர் பெருமையாக சொல்லிக் கொள்கிறாங்க. சார் எங்க அப்பா கொஞ்சம் சேர்த்துட்டேன் சார், ஏசி ரூம் சார், டிவிலாம் இருக்கு சார், ரூம்லயே எல்லாம் பண்ணிருக்கேன் சார், டிவி இருக்குது, ஏசி இருக்குது, அன்பு இருக்குதா? அந்த பெரியவர்கள் எதிர்பார்ப்பது உடைய ஏசியோ டிவியோ இல்ல, அன்பைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு வாய் சாப்பிட்டியாப்பா, அப்பா என்னப்பா தூங்காம இருக்க, தூங்குப்பா, ஆமா ஆமா நான் உட்காந்துட்டு இருக்கேன், படுத்துக்கம்மா, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. வேற அவங்க என்ன அவங்ககிட்ட வந்து ஒரு வேலைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு உணவு கேட்கறாங்க, கிடையாது. துச்ச சாதம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு, எங்க அம்மாவும் நான் பார்த்துருக்கேன், 2 பிடி 3 பிடிக்கு மேல சாப்பிட்டுட்டே கிடையாது. சாப்பாடு போட்டு கொடுத்தா அது கலரிக்கிட்டு தான் இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்களால முடியாது, வயசானவங்க முடியாது, அவங்க சாப்பிட்ற கொஞ்சம் சாதம். அந்த கொஞ்சம் சாதம் கொடுக்கறதுக்கு கூட மன வருத்தப்படுகிற பல பேர் இருக்கிறார்கள். நினைக்கிற போது இவர்கள் எல்லாம் எந்த வகையில மனிதர்களாக இருக்கிறார்கள்? இவங்களும் மனிதர்களாக இருக்கிறார்கள். அது தம்பி மனோஜ்குமார் சொன்னார்ல, மனிதர்கள் குறைவு. இவங்கெல்லாம் தான் மனிதர்கள் குறைவு, மனிதத்தன்மையற்றவர்கள். தன்னை பெற்ற தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு நினைக்காம. அது வேறு கவிதையம்மா, சிறப்பான கவிதை. அன்னை தந்தையை போற்ற வேண்டும், அவங்கதான் முக்கியம். எனக்கெல்லாம் எங்க அப்பா சொல்லுதான் மந்திரம். எங்க அப்பா ஏதாவது சொன்னா நான் அப்படியே கேட்டு, அதுக்கு மீறி பேச மாட்டேன், செயல்பட மாட்டேன். இது வானாண்டா விட்டுடுவேன், அவ்வளவுதான். இது செய்தா செஞ்சிடுவேன், அவ்வளவுதான். ஏன் செஞ்சா, எதுக்கு செஞ்சா, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அவருடைய அனுபவம், அவர் எனக்கு நல்லதா சொல்லுவார், இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் காரணமாக நான் செய்தது. ஒரு நேரத்துல வந்து தொழில் ரீதியாக அவரே சொன்னாரு, உடனே அது ஒரே நாள்ல நான் செய்த தொழிலை விட்டுட்டு அவர் சொன்ன வழிக்கு வந்துட்டேன். இன்னைக்கு அதனால நல்லா இருக்கேன், அதான் உண்மை கூட. நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். நல்லா இருக்கேன்றது வேற, மகிழ்ச்சியா இருக்கேன்றது வேற. நல்லா இருக்கேன்றது வேற, மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த கவியரங்கத்துல பலரும் பங்கேற்று கவிதை வழங்கி இருக்கிறார்கள். நினைவு கவிதை வழங்குவதற்காக இருக்கிறார். இதற்கு முன்பாக கவிஞர் வாசுதேவன் இருக்கீங்களா? வாசுதேவன் கவிதை சொல்ல போறீங்களா? கவிஞர் திருப்பதி அவர்கள் நான் விட்ட கவிதை விட்ட இடத்துல தொடங்குமாறு அன்போடு கேட்டு. எந்த இடத்துல விட்டேன்னு தெரியல, நான் வேற கவிதை படிச்சிடுறேன். சரி, வேற. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயா அவர்களுக்கும் பங்கெடுத்துள்ள மற்ற பங்காளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐயா இளையராஜா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு என்னுடைய வாழ்த்து கவிதை. இசை ஞானி என்னும் இசை தோணி, பண்ணைபுரத்து புழுதி மண்ணில் புரண்ட அந்த காலடி தடங்கள் இன்று காணத்தடங்களாய் காற்றில் அலைகிறது. அன்னக்கிளியில் அலர்ந்த இந்த பாட்டுக்கிளி பாரதம் தாண்டியின் பாட்டால் அழைக்கிறது. இவன் வீணை நரம்புகளின் வரம்புகள் அறிந்தவன், இசை மொழிகளின் இலக்கணம் செறிந்தவன், சுருதி லயம் தாளம் என்னும் சங்கீத கட்டுகளின் சங்கதி தெரிந்தவன், பாட்டுச்சுவையின் பாவம் கூட்ட சித்தன் போல் பித்தனாய் தெரிந்தவன், சுரத்தின் சோபிதம் சுரங்கள் ஓட்டும் அவன் கரத்தின் லாபகம் கவலைகள் போக்கும். என் ராப்பொழுதுகள் இருந்ததில்லை அந்த இசைஞானியின் இசையில்லா ராப்பொழுதுகள். என் புலரிகளில் அவன் பன்னிசை புகாமல் இருந்ததில்லை அந்த புண்ணியன் இசைப்புணல் உணராமல் என் உயிரும் விடிந்ததில்லை. வாழ்ந்தாலும் அவன் கீதம், வரவேற்பிலும் அவன் கீதம், நோதலிலும் அவன் இசையே, என் காதலிலும் அவன் இசையே, மோதலிலும் அவன் பாட்டே, குளிர் கூதலிலும் அவன் பாட்டே. என் நினைவுகளோடு
நீலக் கரம் கோர்த்து நீண்டு கொண்டு வரும் நித்தம் நித்தம் பாட்டுத் தலைவன் அவனின் பாட்டுச் சத்தம். ஈன்றதாய் என்னை சுட்டு விரல் பிடித்து சுற்றிய உலகில் இன்று நான் அந்த பாட்டுத் தலைவனின் பாபிடித்து சுற்றுகிறேன். பரவச பரப்பில் பாதாதிகேசம் பாரம் தொலைக்கிறேன். இன்றவன் அகவை 83. எண்ணிக்கை என்பது வயதை குறிக்கலாம். வாழ்க்கை என்பது வாழும் வரை என்று வார்த்தை விரிக்கலாம். ஏனெனில் இசைக்கு மொழியில்லை என்பது வழக்கு. இசை ஞானிக்கும் இவை பொருந்தும் என்பது என் கணக்கு. வாழ்க இசையே, வாழ்நாள் நீண்டு வைய மிசையே. நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கலைஞர் தான் இளையராஜா. பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய பாடல் கேட்டு அப்படியே அவருடைய பாடலை கேட்டு நீர் இல்லாத நிலத்திலே விளைந்த மரங்கள் எல்லாம் கூட பூத்து குலுங்கின. எனக்கு தெரிந்து இளையராஜாவின் வருகையும் 90 கேசட் என்று சொல்லுவார். 60 கேசட் 90 கேசட் அதனுடைய வருகையும் ஒன்றாகவே இருந்தது. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இளையராஜாவுக்கு மிகவும் கை கொடுத்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்பி ரெக்கார்டு தான் இருந்தது. பெருசா இருக்க வட்டமா இருக்கும், கருப்பு வட்டம், அது போட்டுட்டு அது மேல ஊசி வச்சா ஒரு பாட்டு தான் பாடம் ஒரு தட்டுல. இந்த பக்கம் ஒரு பாட்டு, அந்த பக்கம் வந்து எல்பி ரெக்கார்டு தான் ஒரு 5-6 பாட்டு பாடம். இவர் வந்த போதுதான் அந்த 90 நிமிடம் இருக்கக்கூடிய அந்த ஓடக்கூடிய அந்த ஒளி நாடா வந்துச்சு. 90 மினிட்ஸ் கேசட். அது வந்த போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடல்கள்லாம் ஒழிச்சுது. எங்க திரும்பினாலும் ஊருக்கு ஊர். அந்த நேரத்துல தான் நேஷனல் பேனாசனிக்கு வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் அறிமுகப்படுத்தினாங்க. நீளமா இருக்கும், இந்த ஓரத்துல பொத்தான் இருக்கு, வரிசையா பொத்தான் இருக்கு. அந்த பொத்தான் அழுத்தினா அந்த பாட்டு போட்டு கேட்க அதுவும் வந்துச்சு. ஸோ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இளையராஜா வந்து கொண்டு போய் கிராம கிராமமா சேர்த்து அவருடைய திறமை ஒரு பக்கம், தொழில்நுட்பமா ஒரு அவருக்கு ரொம்ப உதவியா இருந்தது. கிராமத்துடைய மூளை முடுக்குகள் அந்த பாடல்கள் கேட்க தொடங்கும். இன்றளவு அந்த பாடல்கள் ஒழித்துக் கொண்டு நாம இன்னைக்குதான் அவர் வந்து சிம்பொனி இசையமைத்தாருன்னு சொல்லி கொண்டாடுவோம். ஆனா அவருடைய 3வது பாட்டு 4வது பாட்டிலே அந்த சிம்பொனி இசையை கொடுத்திருக்காங்க உண்மை. அவர் தன்னுடைய 3வது 4வது பாடல்கள்லயே இந்த சிம்பொனி இசையை கொடுத்திருக்காரு. நமக்கு தெரியல, அது நமக்கு அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரியல. இப்ப அதை வெளிச்சம் போட்டு சிம்பொனின்னு சொன்ன பிற்பாடுதான் நமக்கு அது புரியுது. மிகச்சிறந்த இசை கலைஞர். 1000 கருத்து வேறுபாடுகள், ஒரு கலைஞனுக்குள்ள 1000 கருத்துக்கள் இருக்கும். அவன் கொஞ்சம் அகந்தியோடு இருப்பான். அகந்தியோடு இல்லை என்று சொன்னால் அவன் கலைஞன் கிடையாது. இந்த கலை அகந்தை என்பது இருக்கும், இருக்கக்கூடாது, இருக்கு. அது இருக்கக்கூடாது, எப்பவுமே சாப்பிட்டாங்கன்னு அவசியம் கிடையாது. கண்ணதாசன் சொன்னாரு, ஜனாதிபதி கிட்ட விருது வாங்கறதுக்கு போனாரு. அந்த நேரத்துல அவர் தூங்கிட்டார். வழக்கமா அவர் தூங்கிடுவாரு. அதனால தூங்காதே தம்பி தூங்காதே ஒரு பாட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருந்தாரு. கண்ணதாசன் எழுத்துக்கு வரணும், வரல. பட்டுக்கோட்டை எதை சொல்றாங்க, ஒரு பாட்டை தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு பாடலை எழுதி அதுல கடைதனில் தூங்கியவன் முதலிடம் தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது வந்து பார்த்துட்டு எனக்கு தான் நான் எழுதினேன்னு சொல்லி, எனக்கே இருக்கிற அந்த பாட்டுன்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கட்டி அணைச்சிக்கிட்டாரு. என்னடா இவன் நமக்கு போட்டியாளன்னு பார்க்கல கண்ணதாசன். கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்த போது மிக அதிகமாக அழுதவர் யாருன்னு கேட்டா கண்ணதாசன். துடிச்சிட்டாரு. பட்டுக்கோட்டை கல்யாணம் இறந்துட்டாரு. அந்த கலைஞர் கண்ணதாசன் வந்து அவர் எழுதிய நிறைவு பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் எழுதிய கடைசி பாட்டு, நிறைவு பாடல் கடைசி பாட்டு இளையராஜா கூட எழுதி கொடுத்தாரு. கண்ணே கலைமானி என்று இளையராஜா இசையமைத்தார். இப்படி ஒரு மகத்தான கலைஞர் இளையராஜா.
உரிய அளவுக்கு நம்ம போட்டி இருக்கிறோமான்னு சொன்னா இல்ல. காசு பணத்தை கொடுத்துருக்கோம், காசு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம். அவருக்கு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனா காசு பணம் மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்துவதாகாது. அவரை நாம இன்னும் கொண்டாடணும். நம்முடைய மண்ணில் தோன்றிய இந்த தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து வந்த ஒரு சின்ன செடி, அந்த செடியை நாம பாதுகாக்கணும். அதை பாதுகாக்க தவறிட்டோம்னா நினைக்காது. ஒரு நிறைய உயர்வு கொடுத்துருக்கோம். ஆனா அதெல்லாம் போதாது, அதெல்லாம் போதாது. அவருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த ஒரு ஜனாதிபதி ஆகிடும். அந்த அளவுக்கு தகுதி இல்லை. அவர் ஜனாதிபதி ஆகி ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போட்டோம். என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க, அவர் இருந்துட்டு போறாங்க. அவங்க அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மனிதர். இந்தியாவுடைய ஒரு அடையாளமாக அயல் நாடுகளிலே அடையாளமாக இருக்கிறார். எப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்ததோ, அவர் வளர்ந்தாரோ, அதே தொழில்நுட்பம் இன்றைக்கு இசையை வீழ்த்தி விட்டது. இன்றைக்கு இசையை அமைப்பவர்கள் சொந்தமாக ஞானத்தோடு அமைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு, அது பண்ணிடுது. இப்ப நான் ஒரு 4 வரி எழுதி கொடுத்தாக்கா உடனே அது பாட்டு பாடி கொடுத்துரும். 4 வரி எழுதி கொடுத்தா போதும், பாட்டு பாடி அதுவே பாட்டி அதுவே இசையமைச்சு போட்டு கொடுத்துருக்கு. அப்போ எந்த ஒரு தொழில்நுட்பம் அவரை உதவியா இருந்தோ அதே தொழில்நுட்பம் இன்னைக்கு அத்தனை கலைஞர்களை வீழ்த்தி விட்டது. இளையராஜா இப்போது விடைபெற்றுக் கொண்டால் அவருக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். இனிமேல் நான் இசையமைக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம் அதெல்லாம் சொல்லிட்டு விலகிட்டாருன்னா அவருக்கு மரியாதையா இருக்கு. அதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த துறையும் அந்த கலைத்துறை சிதிலமடைஞ்சது. நிறைய பேர் வர்றாங்க, ஏஆர் ரஹ்மான் வர்றாரு, நிறைய பேர் வர்றாங்க. கொலவெறி 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 எல்லாம் அதெல்லாம் வேற. எல்லாருமே இசையமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இசைன்னா அவ்வளவு வலிந்து போயிடுச்சு. காரணம்னா அதுக்கு இளையராஜா காரணம். ஒரு சாதாரண மனிதன் இசையமைத்தான், நாம கூட இசையமைக்கலாம் என்ற எண்ணத்தை தோற்றுவித்தவர். ஆனா இளையராஜா அப்படி கிடையாது. எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வந்தார், மொத்தத்தையும் கத்துக்கிட்டு வந்தார். வர்ற போது தெரியல கூட வந்த பிற்பாடு கற்றுக்கொண்டார். அந்த மாமன்னுடைய பிறந்தநாள் என்று ஐயா குறிப்பிட்டார். மகிழ்ச்சி ஐயா. அவருடைய பிறந்தநாளையா நாம் இன்னும் பல காலம் அவர் வாழ்ந்து இந்த துறைக்கு, இசைத்துறைக்கு இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும், கற்றுத்தர வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும். அவருக்கு இந்த மன்றத்தின் வாயிலாக வேண்டுகோள் இருக்கு. அடுத்த கவிஞர் வாசுதேவன் வரீங்களா? வாசுதேவன் இருக்கீங்களா? இருக்குங்கய்யா. வாங்க வாங்க. தன்னுடைய கவிதையை வழங்க இருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம், வாருங்கள், சொல்லுங்கள், கவிதை கூறுங்கள். குவிந்திருப்பது மணிகள் அல்ல, வெறும் மணிகள் அல்ல சிதறுவதற்கு. குவிந்திருப்பது மணிகள் அல்ல, வெறும் மணிகள் அல்ல சிதறுவதற்கு. இது மனித கூட்டம், குவிந்து உயரும், குன்றாகும், மலையாகும். வணக்கங்கய்யா. தலைப்பு வாசிக்காதது பிழையா, வரலாறே பிழையா? நாம் வாசிக்காதது பிழையா, வரலாறே பிழையா? பயிரை மேய்ந்த மயிலும் மைனாவும் மருந்துக்கு மாய்ந்தது. பயிரை மேய்ந்த மயிலும் மைனாவும் மருந்துக்கு மாய்ந்தது. பாவம். விவசாயி பாவி, விவசாயி பாவி. 1000 யானைகளை கொன்றவன் பாவிதானே, 1000 யானைகளை கொன்றவன் பாவிதானே. அவன் மட்டும் பரணி, அவன் மட்டும் பரணி. வாசிக்காதது பிழையா, வரலாறே பிழையா? ஆற்றில் கொட்டினாலும் அல்ல அல்ல, ஆற்றில் எதையும் கொட்டாதே, ஒரு சோற்று பருக்கை உனக்கு கிட்டாதே. ஆற்றில் எதையும் கொட்டாதே, ஒரு சோற்று பருக்கை உனக்கு கிட்டாதே. வாசிக்காதது பிழையா, வரலாறே பிழையா? கழிவுகளை கொட்டி கிழிந்த துணிகளை தூக்கி எறிந்து தூற்றி, கழிவுகளை கொட்டி கிழிந்த துணிகளை தூக்கி எறிந்து தூற்றி இழிந்த நிலைக்கு தள்ளி, தாயே எனச் சொல்லி தயக்கமின்றி, தாயே எனச் சொல்லி தீய செயல்கள் செய்து, புனிதமன புழுகி அதை அள்ளி பருகி
பாவி அன்று பேதியிலே போனான். பாவி அன்று பேதியிலே போனான். இன்றோ பாலி தீனிலே போறான். இன்றோ பாலி தீனிலே போறான். தாயே என தாயையே தள்ளி வைப்பான் முதுமையிலே. தாயையே முதுமையிலே தள்ளி வைப்பான். தாயென சொல்லி தண்ணீரை தாயென சொல்லி தண்ணீரை ஆற்றிலே எதையும் கொட்டாதே, ஒரு சோற்று பருக்கையும் உனக்கு கிட்டாதே. வாடிய பயிரை என வள்ளலாரை பாடிய பின்னும் வாடிய பயிரை என வள்ளலாரை பாடிய பின்னும் மாடுவதை மட்டுமே பேச்சு. மாடுவதை மட்டுமே பேச்சு. பரணியிலே நெஞ்சு கீறிய பன்றிகள் பரணியிலே நெஞ்சு கீறிய பன்றிகள் பதறல்கள் காணோமே. பலி ஆடுகள் பாவ கத்தல்கள் காணோமே. இன்று மாலை போட்டேன்னு தேர்வு நாளை தள்ளி போட்டேன்னு மாணவன். மாலை போட்டேன்னு தேர்வு நாளை தள்ளி போட்டேன்னு மாணவன். மாலை போட சொன்னவங்க குப்பையை கண்ட இடத்துல கீழே போடாதுன்னு சொல்லல. மாலை போட சொன்னவங்க குப்பையை கண்ட இடத்துல கீழே போடாதுன்னு சொல்லல. குப்பையில தாழ போட சொல்லல. குப்பையில தாழ போட சொல்லல. குப்பை என கசக்கி எறிந்த காகிதங்களில் உடைந்திருப்பது கோடுகள் அல்ல, கவிதைகள், கட்டுரைகள், காவியங்கள். குப்பை என கசக்கி எறிந்த காகிதங்களில் உடைந்திருப்பது கோடுகள் அல்ல, கவிதைகள், கட்டுரைகள், காவியங்கள். வாசிக்காதது பிழையா, வரலாறே பிழையா? நிஜங்கள் தரும் தீர்வை, மற்றதெல்லாம் வெறும் மாயை. நிஜங்கள் தரும் தீர்வை, மற்றதெல்லாம் மாயை. மனிதர்கள் மட்டும் நிஜம். வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். சிறப்பு சிறப்பு. ஒரு நவீன கவிதை பாணியில ஒரு கவிதை கொடுக்கணும். கவிஞர் வாசிக்கிறோம். வாசிக்காதது பிழையா அல்லது வரலாற்று பிழையா? நாம வாசிக்கலன்னு சொல்றோம். வாசிப்பு தன்மை குறைந்து விட்டதுன்னு சொல்றோம். ஆனா அண்மையில வெளிவந்த எழுத்தாளர் சு. வெங்கடேசன் மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி என்ற நூல் 1.5 லட்சம் பிரதிகள் விட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஏதோ சின்ன புத்தகம் கிடையாது. 2 பகுதிகள், ஒவ்வொரு பகுதியும் 600 சொச்சம் பக்கம் இருக்கும். ஆக மொத்தம் 1300 பக்கம் இருக்கும். படிச்சிருக்காங்க. இப்ப வாசிக்காத வரலாற்று பிழை இல்லை. 2வது, காசு கொடுத்து புத்தகம் வாங்க மாட்டேன்றாங்க சொல்றேன். நான் சொன்ன அந்த புத்தகத்தோட விலை 2000 ரூபாய். 1 ரூபாய் கூட குறைக்க மாட்டாரு. நீங்க அஞ்சல்ல வாங்கினா 2000 ரூபாய், நேர்ல போய் வாங்கினீங்கன்னா ஒரு 200 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப 1800 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய தன்மை வாசகனுக்கு இருக்குது. அந்த நூலை படிக்கக்கூடிய தன்மை வாசகனுக்கு இருக்கு. அப்ப வரலாற்று பிழை என்னன்னு சொன்னா, அவன் படிக்கக்கூடிய அளவுக்கு நாம் எழுதவில்லை என்பதுதான் வரலாற்று பிழை. இது வாசகனுடைய பிழை அல்ல. வரலாற்று பிழை என்பது வாசகனுடைய பிழை அல்ல, எழுதுபவரின் பிழை. அவன் படிக்கக்கூடிய அளவுக்கு எழுத வேண்டும். அப்போ நீங்க வேள்பாரியை படிச்சீங்கன்னா எவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். வேள்பாரிக்காக தனி நிகழ்ச்சியை நான் நடத்தியிருக்கேன். நாள்தோறும் வேள்பாரியுடைய மொத்தமா படிக்க முடியாதவங்களுக்காக சுருக்கமா அந்த கதையை சொல்ல சொல்லி ஒரு தொடர் நிகழ்ச்சி பண்ணி தொடர்ந்து அவங்க எழுதியிருக்காங்க. ராஜேசன் அவங்க பேரு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, தொடர்ந்து படிச்சிருக்காங்க. அதனால நாம என்னத்தை கொடுக்குறோமோ அதை அவங்க வாங்கி படிக்கும். எனவே இது வாசிப்பிடம் பிழை இல்லை, வரலாற்று பிழை தான். நம்முடைய வரலாற்று பிழை தான். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள், ரொம்ப நன்றாக இருந்தது. நல்ல நவீன பாணியில் எழுதப்பட்ட கவிதை. எனவே இது கவியரங்கத்துக்கு கொஞ்சம் எசக பசகா இருக்கும். இது படிப்பதற்கான கவிதை.
படித்து உணர வேண்டிய கவிதையை தவிர கேட்டு உணர்கிற கவிதை. அதனால கொஞ்சம் இது வந்து நல்லா இருக்கு கவிதை நல்லா இருந்தா நான் ரசிச்சேன். நான் கவிதை நான் மிகவும் ரசிச்சேன். சிறப்பா இருக்கு. அருமையாக முதல் முறையாக இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்து சிறப்பு கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு கவிஞராக கவிஞர் சோ பாஸ்டியன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். அந்த கவிஞர்கள் பலரும் சிறப்பாக வாசித்தார்கள். திருமதி கார்த்திகா மணிகண்டன் அபுதாபியை சேர்ந்த தமிழ் மகள், அதே மாதிரி கிராமிய கவிஞர் ரோசம், இவங்க மட்டும் இணையம் காரணமாக தொடர்ந்து இருக்க முடியல. மற்றெல்லாம் மிக அருமையான கவிதை வாசித்தார்கள். அவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த கவியரங்கம் தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஒரு மகத்தான வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தமிழொலி வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ் சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்திலே இதை சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு மகத்தான வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு வரி எழுதி போடுங்கள். உங்களுக்கு வலைவொலியில வருகிறது. கருத்து பெட்டகத்திலே உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள். அது மேலும் எங்களை செழுமையாக்க உதவும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்குமாய் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.